அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை மலிவாக இருக்கக்கூடிய பொருட்களில் சத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதை வாங்க மறுத்துடுறோம். இல்லைனா அது பெருசாக நம்ம கண்டுக்காமல் விட்டுடுறோம். விலை அதிகமாக இருக்க பொருளில் தான் சத்து அதிகமாக இருக்குன்னு நினச்சி நம்ம தேடி தேடி போய் அதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நம்மளால் முடியலைன்னா கூட நம்ம அதை வாங்க முயற்சிக்கிறோம். அந்த வகையில் வேர்க்கடலையில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. நம்ம உடலுக்கு இன்றியமையாத புரத சத்தும் இதில் அதிக அளவில் இருக்குது. அதை விட பாதாம், முந்திரி, பிஸ்தா இதுலலாம் தான் அதிகமாக சத்து இருக்கு அப்படின்னு நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அளவுக்கு வேர்க்கடலையிலையும் அதே அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடை அதிகரிச்சிரும், கொழுப்பு அதிகப்படுத்திடும் அப்படின்ற எண்ணமும் பரவலாக இருக்குது. இதுவும் ஒரு தவறான கருத்து நம்ம அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையை நம்ம அளவாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது நம்ம உடல் எடையை குறைக்கத்தான் உதவுது. இதில் நல்ல கொழுப்புகள் மட்டுமே இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றி நம்ம